அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி நேயர்கள், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் உச்ச நிலையில் மகரத்தில் 6/2/2024 முதல் 15 மார்ச் 2024 வரைக்கும் இந்த மகரத்தில் உச்ச நிலையில் இருக்க போகுதுங்க. இந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய போது செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி திரராசிக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்தில் உச்சநிலை அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலம் ஏற்படும். கடந்த காலங்கள் உங்களுக்கு சில விதமான துன்பங்களும் பலவிதமான அனுபவங்களும் மென்மேலும் நீங்கள் வளர்ச்சி அடையணும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சில பாதகங்கள் ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அந்த பாதகங்கள் இருந்து மீண்டு வரக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து நீங்கள் செய்தாலும் நன்மைகள்ங்கிறது அது கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்கும். அந்த கடினத்தை நீங்கள் பலப்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த 40 நாளும் ஏற்படக்கூடிய மேன்மையான இந்த செவ்வாய் உச்ச நிலை. செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி 7ஆம் ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். கலஸ்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டினாலும், ஒரு இடம் வாங்கணும்னாலும், ஒரு இராணுவத்தில் வேலைக்கு போய் சேரணும்னாலும், அதே மாதிரி ஒரு காவல்துறையில் வேலைக்கு சேரணும்னாலும், அதே மாதிரி மின்சார சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்யணும்னாலும், ஒரு இயந்திரம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நாம் செய்யணும்னாலும், ஆனால் இந்த செவ்வாய் பகவானுடைய பங்கு நமக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாம் அதை தொடர்ந்து ஜெயிக்க முடியும். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இடமான 9ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறது மகரத்தில். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு காலகட்டம் அற்புதமாக தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய நிலை. உங்களுக்கு கடந்த காலங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விதத்தில் நீங்கள் போராடி முயற்சி எடுத்து சாதித்து ஜெயிச்சு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நிலை சாதகமான வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தாலும் அது முழுமையாக தீர்வு தேடி இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு தொழிலே நீங்கள் தொடங்கியிருக்கலாம். ஒரு 500 பேர் வச்சு வேலை செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, 5 பேர் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே தொழில். ஆனால் அந்த தொழில் ஒரு தன்மை நிலை நல்லபடியாக நாம் செஞ்சு முடித்தாதான் அதில் லாபமும் எடுக்க முடியும், நம்ம வளர்ச்சியும் அடைய முடியும். ஆனால் உங்களுடைய கடந்த காலம் நீங்கள் தொழிலில் முழுமையான வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் ஆரம்பத்தில் இருந்தாலும், கடந்த காலங்கள் உங்களுக்கு இந்த ஒரு 2 வருஷ காலமாகவே தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் முடக்கடிகள் ஏற்பட்டிருக்கு. முடக்கடினா முன்னேற்றங்கள் தடையாயிருக்கும். சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா செய்யலாம்னு எடுத்திருக்கலாம், அது செஞ்சுட்டு நல்லாவே போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா அதில் ஏதோ ஒரு லாக் பிரேக் அப்படின்னா, ஒரு தடவை அடுத்தவங்களை நம்பி நம்ம ஒப்படைச்ச வேலையில் பிரச்சனை வந்திருந்தாலும் அது பிரச்சனை தான். இல்லை நாம்ளே நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க சரியான முறையில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் போயிருந்தாலும் நாம் செய்யக்கூடிய வேலையில் அந்த கடினம் ஏற்பட்டு அதனால் அந்த தொழில் முழுமையாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. இதனால் நமக்கு தொழில் சரியான முறையில் நடத்த முடியல, முதல்ல இருந்த வியாபார விருத்தி ஆகலை. அதே மாதிரி அந்த மென்மேலும் முயற்சிகள் எடுத்தாலும் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம்னா
போக போக ஆரம்ப நிலை சந்தோஷமாக இருக்குது, முடிவு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிற ஒரு நிலை கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் உங்களுடைய ரிஷபராசி சிரா ராசி, அதே மாதிரி சுக்கிர பகவான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ராசி மகாலட்சுமி ராசின்னு சொல்லுவோம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கம்பீரமும் இருக்கும், பொறுமையும் இருக்கும், அன்பும் இருக்கும், மற்றவங்களை ஆதரிக்கக்கூடிய தன்மையும் உங்களுடைய ராசிக்கு உண்டு. அந்த மாதிரி நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த நிலையில் இருந்த உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவியே செய்திருந்தாலும் அதன் மூலியத்தில் உங்களுக்கு சில வீண் பிரச்சனைகள், அதே மாதிரி சங்கடம் சலிப்புகள், அதாவது தொழில் சரியான முறையில் நடத்தி காட்ட முடியல, பொருளாதார நஷ்டம், பண வரவு குறைஞ்சி போச்சு, கடன் சுமைகள் அதிகமாகி போச்சு. ஆக மொத்தத்தில் இங்கிருந்து தொழில் செய்யலாமா, இடம் மாறி தொழில் செய்யலாமா, இடம் மாறி பொய்யும் இப்போ திருப்தி இல்லை. இந்த தொழில் மாற்றங்களில் எப்போ சிறப்பு ஒரு நல்ல வாய்ப்பு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நீங்கள் நாட்களை எண்ணி இருக்கலாம், காலங்கள் கடந்திருக்கலாம், ஆனால் நன்மைகள் ஏற்படலை. அப்படி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கடந்த காலம் ஒரு அனுபவமாக தான் இருந்ததே தவிர நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் ஏற்படலை. ஆனால் அந்த நன்மைகள் ஏற்படாத ஒரு சூழ்நிலை, சூட்சுமங்கள், கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு பாதகமான நிலையில் அமைந்திருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி இந்த 40 நாட்களும் உங்களுடைய பாக்யாதிபதி ஸ்தானத்தில், பாக்யாதிபதினா நமக்கு எந்த பூலோகத்தில் பிறந்து நம்ம என்ன ஒரு யோகங்கள், எந்த ஒரு நன்மைகள், நம்ம ஆசைப்படக்கூடிய அந்த பாக்கியங்கள் அப்படின்னா நமக்கு என்ன உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் அதில் வரக்கூடிய வருமானம் நல்ல விதத்தில் நமக்கு செலவு பண்ணாலும் பாதுகாப்பு பண்ணி வச்சா மட்டும்தான் நமக்கு அது பாக்கியம், நன்மை. ஒரு ஆசைப்படுற பொருள் கிடைக்கிற யோகம் நமக்கு இருக்கணும். இந்த பிறவியில் நம்ம பிறந்ததுக்கு எந்த சந்தோஷம் அனுபவிக்கிறோமோ அதுதான் பாக்கியம் அப்படிங்கிறது. அந்த பாக்கிய ஸ்தானம் தான் 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது தகப்பன் ஸ்தானம். அதே மாதிரி முன்னோர்களுடைய அவங்க செய்த புண்ணிய ஸ்தானம். இப்படி இந்த ஸ்தானத்தில் போய் உச்சநிலையில் செவ்வாய் அடையும் போது நமக்கு இந்த செவ்வாய்ங்கிறது வீடு வாசல் மண்மனை சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி இடம் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தொழிலே நீங்கள் கஷ்டங்கள் சரிவுகள் சந்திச்சிருந்தாலும் இப்போ மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் தொழிலில் முயற்சிகள் எடுத்து ஒரு முதலீடு போட்டு ஒன்று தொடங்கினா அது லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி செஞ்சிட்ருக்கிற தொழில் சரிவு நோக்கி போயிட்டு இருக்குது, தொழில் வேலை சரியாக நடக்கலை, சரியாக பண்ண முடியல அப்படிங்கிற நிலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருப்பதனால இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் கடினமான முயற்சி, எதிர்பார்க்கக்கூடிய திருப்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்நிய அசல் பந்துக்கள் மூலியத்தில் குடுக்கல் வாங்கல் பணம் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த கொடுத்த பணம் வராமல் தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோம். நாம் சிறுக பாடுபட்டோம், கஷ்டப்பட்டோம், சம்பாரித்தோம், அந்த பணம் இன்றைக்கி அடுத்தவங்க கையில் இருக்குது. அந்த நம்முடைய சுகத்தை அடுத்தவங்க அனுபவிக்கிறாங்க. ஒருத்தர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருப்பீங்க, ஒத்தாசையாக இருந்திருப்பீங்க, அவங்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஏணியாக இருந்திருந்தாலும் இன்றைக்கி நம்மளுடைய நிலை, அதாவது தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு கண்டிப்பாக ஒரு தொழிலில் வளர்ச்சியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சுகஸ்தானம் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மனசார எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய கனவுகள் ஒன்று தொழில் நல்லா நடத்தணும், நல்ல வருமானம் சம்பாதிக்கணும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவானை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை 4ஆம் பார்வையாக பார்க்குது. அதே சமயம் 7ஆம் பார்வையாகவும் 3ஆம் இடத்தை உங்களுடைய தைரியஸ்தானத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்க்குது. இந்த தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு மனசில்
ஒரு வலிமை பிறக்கும். உடம்புல எதையும் நம்ம சாதிச்சிடணுங்கிற வைராக்கியம் நிச்சயமாக வரும். ஏன்னா அடுத்தவங்க நம்மளை வந்து எந்த அளவுக்கு ஒதுக்குனாங்களோ, யாரால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டோமோ அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு சாதகமாக இந்த நேரத்தை சரியாக நீங்கள் ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் வெளிநாடு பயணம், வெளியூர் பிரயாணம், அயல்நாடு கடந்து போக வேண்டிய, அங்கிருந்து இன்னொரு சம்மந்தப்பட்ட வெளி தொடர்புகள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய பாக்கியம், அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் நமக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு அமையலைங்க. கடந்த காலத்தில் வந்து எல்லாமே பாடுபட்டோம், கஷ்டப்பட்டோம், ஒரு வேலைக்கு முயற்சிகள் எடுத்து சரியாக அமையலை, இருந்த வேலை போயிடுச்சு, அந்த வேலை வந்து மறுபடியும் கிடைக்குமா, இல்லை அந்த நிகரான வேலை அற்புதமாக அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்து தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அதே மாதிரி தூர பிரயாணங்களால் மேன்மை அடையும், பொருளாதார வளர்ச்சிங்கிறது அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி வீடு, செவ்வாய்ங்கிறது வீடு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னால் வந்து ஒரு வீடு கட்டலாம்னு எதிர்பார்த்தவங்க பண்ணவே முடியல, தடைகள் ஆகிட்டே இருக்குது, பண்ண முடியறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆரம்பித்தாலும் குறைகள் ஆகுது, ஏன் ஆரம்பித்தோம்னு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் சிலருக்கு கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா தடப்பட்ட வேலைகள், வீட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள், நிலம் சம்மந்தப்பட்ட விதத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்தவங்கிட்ட ஒரு அட்வான்ஸ் கொடுத்துங்க, கிரையும் பண்ண முடியல, தடுமாறிட்டு இருக்கிறேன், பணத்தையும் கொடுத்து கிரையும் பண்ண முடியல, இல்லையா அந்த இடத்த வந்து வாங்கினது சரியில்லை, அது விற்கலாம்னு நினைக்கிறோம், வீட்டு விற்று ஒன்று புதுசாக ஒன்று உருவாக்கலாம்னு நினைக்கிறோம், ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு, இந்த பிரச்சனைக்கு ஒரு இடத்த விற்றோ வீட்டை விற்றோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் சால்வ் பண்ணலாம்னு நினச்சாலும் இருக்கிறது விற்க முடிய மாட்டேங்குது, பிரச்சனையும் தீர முடிய மாட்டேங்குது, நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்குது, படுத்தா நிதிரை இல்லை, தூக்கம் சரியான தூங்கி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, குடும்ப வாழ்க்கையிலும் கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து மன நிம்மதி இழந்து இருக்கிறேன் அப்படிங்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வெற்றிங்கிற ஒரு நிலை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், வளர்ச்சிங்கிறதுக்கு இருக்கும். அடுத்து உங்களுக்கு முன்னால் சாதித்து ஒரு அலங்காரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய பாக்கியம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதே சமயம் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோட்சார பலன். இந்த கோட்சார பலனுங்கிறது கிரக பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இது நம்ம சொன்னதுங்க. அதே சமயம் இது முழுமையாக உங்களுக்கு அப்படியே நடக்குமா அப்படின்னு வச்சு பார்த்துட்டோம்னா, உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன, அதே மாதிரி என்ன தசா புத்தி நடக்கிறது தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதனால் நீங்கள் புதுவிதமான முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணும்போது வளர்ச்சி இருக்கும். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூட ஜாதகத்தை பார்த்துக்கலாங்க. சரிங்களா? அதே சமயம் நீங்கள் வந்து மீண்டும் சில வாய்ப்புகள், வசதிகள் எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமான நேரமாக இருப்பதனால சரியான முறையில் பயன்படுத்துங்க. நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையும் வளம் பெறும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.